ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் மச் அவைட்டட் சபரிமலை யாத்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கவர் பண்ண போறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
ரணமையப்பா 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 யாரான் பெட்ஷீட் கொடு வெஸ்டாங்க
சுவாமியே சுவாமியே
சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஈவினிங் 3:20க்கு ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸில் ஏறினோம். இப்போ செங்கனூரில் வந்து இறங்கியிருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவேந்திரத்துலேருந்து ஒரு 1 hour தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து எருமேலின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கோம். அது வழியாக போக போகிறோம். சுவாமி சரணம்.
சுவாமியே சரணமையப்பா. காலையில் எருமேலியில் பேட்டை துள்ளல்ன்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அது முடிச்சுட்டு நேராக இப்போது வண்டி பெரியார் வழியாக வந்து இங்கே சத்திரம்னு ஒரு பிளேஸ், இந்த இடத்துலேருந்து நம்ம நடைபாதை ஆரம்பிக்க போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த ரூட் பார்த்திங்கன்னா பெருவழிப்பாதை மாதிரியே இன்னொரு ரூட்டு, நம்ம நம்பியார் சாமி போன ரூட்டு. சத்திரம் வழியாக புல்லுமேடுன்னு சொல்லுவாங்க, புலிமேடுன்னு சொல்லுவாங்க. இது நேராக சன்னிதானத்துக்கே கனெக்ட் ஆகும். பம்பா வழியாக இது வராது. நம்ம ரிட்டர்ன் வரும்போது பம்பா பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. இந்த இடத்துலையும் விர்ச்சுவல் கியூ காம்ப்ளெக்ஸ் ஓப்பனில் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் இங்கே வந்து இந்த விர்ச்சுவல் கியூ மூலயமா நம்ம டிக்கெட் புக்கிங் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு சன்னிதானத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் கண்டிப்பா வழங்கணும். வணங்காம எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த நல்லது செய்யறதா இருந்தாலும் இது 2 பேரும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இவங்க 2 பேருமே தெய்வமா இருக்காங்க. என் குருசாமி எனக்கு சொல்லி கொடுத்தது அம்மா அப்பா, மாதா பித்தா குரு தெய்வம். அம்மா அப்பாவை வணங்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல அவங்களுக்கு நம்ம குழந்தை, நம்ம பெருசாயிட்ட பிறகு எப்போ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம பெரியவங்க அவங்க குழந்தை, அவங்கள ஒரு குழந்தையா பாதிச்சு அவங்கள பாத்துக்கணும். நிறைய பேர் அம்மாவை மட்டும்தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது. நைஸா அம்மாவை என்ன பண்ணலாம்னா ஏமாத்தி தாஜா பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் அம்மா பண்ணாலும் கொடுக்கறது யாருன்னா அப்பா தான். அப்பா கிட்ட காசு வாங்காம எதுவுமே பண்ண கொடுக்க மாட்டாங்க. அதனால அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். அதுக்கு ஐயப்பன் வாழ்ந்தே காட்டியிருக்காரு. புலிக்கு பால் கொண்டு போனது எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வாழ்ந்தே காட்டியிருக்காரு. ஸோ அம்மா அப்பா வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணு அப்பான்னா இது அம்மா, இது 2 இருந்தா தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கார்த்திகை 1 எதுக்கு மாலை போடுறோம்? ஏன் மற்ற நிறைய மாசம் இருக்கு, நம்ம ஏன் கார்த்திகை 1 மாலை போடுறோம்? கார்த்திகை 1 எதுக்கு மாலை போடுறோம்னா, சபரிமலைக்கு முதல் கல்லு வச்ச நாள், அடிக்கல் நாட்டின நாள் கார்த்திகை 1. அத இது பண்றதுக்காக தான் நம்ம கார்த்திகை 1 மாலை போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் விரத முறைகள், பச்சை தண்ணியில குளிக்கணும், தலை வாரக்கூடாது, ஷேவிங் பண்ணக்கூடாது, சோப்பு போடக்கூடாது. இது எல்லாமே வந்து ஐயப்பன் என்ன பண்றாருன்னா சனீஸ்வரனுக்கு வரம் கொடுக்குறாரு. என்ன பார்க்க வரவங்க தலை வார மாட்டாங்க. சனீஸ்வரன் கேட்கிறாரு, 2 பேரும் பேசிக்கிறாங்க, நீ என் பக்தர்களை பிடிக்க கூடாதுன்னு ஐயப்பன் சொல்றாரு. என் பக்தர்கள் நான் எப்படி நான் பிடிக்காம இருக்க முடியும்? ஒரு இதுக்கும் வந்து பிடிக்கணும்ன்றதுதான் எனக்கு கர்மா கொடுத்தது, எனக்கோட வேலை, என்னோட வேலை. சரி, அப்போ நீ பிடிச்சனா நீ என்னென்ன பண்ணுவ எல்லாரையும் அப்படின்னு கேட்கும்போது, நான் பிடிச்சேன்னா கட்டில் மத்தியில படுத்த கட்டாந்தரைக்கு படுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? என் மலைக்கு மாலை போட்டு வரவங்க எல்லாம் வெறும் தரையில படுத்து தூங்குவாங்க, மாளிகையில இருந்தவங்க எல்லாம் வெறும் தலையில படுத்து தூங்கணும் அப்படின்ட்டாரு. நான் பிடிச்சேன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியா? தலைய முடி வெட்ட மாட்டாங்க, ஷேவிங் பண்ண மாட்டாங்க. நான் பிடிச்சேன்னா புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க. அப்படியா? தனித்தனியா இருப்பாங்க. இதெல்லாம் ஐயப்பன் கொடுத்ததுதான் அந்த வாக்கு. சனிக்கு பிரீத்தியானவர் ஐயப்பன், சனிதோஷ பிரியனேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் இது விரத முறை எல்லாம். அது இல்லாம இப்போ நம்ம காட்டு வழியில போறோம், அங்க கோல்டு வரக்கூடாது, அங்க ஆத்து தண்ணி தான் ஓடும், அங்க நம்ம குளிக்கணும். அப்பனா இதுக்குண்டான பழக்கம் தான். நம்ம 41 நாள் விரதம் இருந்து நம்ம பச்சை தண்ணியில குளிச்சு ரெடி ஆகிறோம். அந்த அப்பயே நம்ம பிராக்டிஸ் பண்ணதுனால இங்க வந்தா நம்மளுக்கு அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக தான் அதை பிராக்டிஸ் பண்ணி எடுத்துன்னு வரும். இது அப்புறம் என்னன்னா கிளம்புறோம். இருமுடி அப்ப வந்து விளக்கு ஏத்துறோம், எல்லாம் பண்றோம். இருமுடி கட்டும்போது முன்முடி வந்து ஐயப்பனுக்கு, பின்முடி வந்து நமக்கு. அதாவது முன்முடியில என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஐயப்பனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ற பொருள். பின்முடின்னு இருக்கிறது நமக்கு வேண்டியது. இப்போ நம்ம முடியிலே என்ன பண்ணிருக்கோம், காசு வச்சிருக்கோம், தேங்காய் வச்சிருக்கோம். அந்த 2 தேங்காய் வந்து ரிட்டர்ன் வரும்போது 18ஆம் படி 1 எடுப்போம், கன்னிமுலை கணபதி அண்டை உடைக்கும்.
நமக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம பின்முடியில வச்சுப்போம். முன்முடியில அபிஷேக பொருள்கள் மட்டும்தான் அங்க இருக்கும். பெருவழியில என்னன்னா வந்து எருமையில பேட்டை துள்றோம். எருமையில பேட்டை துள்றதுக்கு என்னன்னா இவங்க எல்லாருமே சித்தரிக்கப்பட்ட கதை தான், எதுவுமே இது கிடையாது. நம்பியாரும் இன்னொருத்தருக்கும் சித்தரிக்கப்பட்ட கதை. ஐயப்பனோட இது வரலாறு வெளியே கொண்டு வரணும், எல்லாம் சித்தரிக்கப்பட்ட கதை. எருமை வேலின்றதுதான் அது ஒரிஜினல் பேரா. இப்ப காலப்போக்குல எருமை வேலி. மகிழ்ச்சி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த எருமை தலை கொண்டு இருப்பாங்களாம். எருமையாலே நம்ம கை கோத்துக்கிறோம்ல, அது மாதிரிலாம் கை கோத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அது ஒரு வட்டமா போட்டு வேலி மாதிரி அமைச்சு அதுக்குள்ள ஐயப்பன் மாட்டிக்கினாராம். சரி, எப்படி நம்ம இந்த வேலியை விட்டு வெளியே வந்தாதான் மகிழ்ச்சியை வதம் பண்ண முடியும். அப்படி என்ன பண்ணோம்னா அங்க இருக்க இலத்தழையை எடுத்து கட்டிக்கிட்டு கலர் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த குச்சியில கொண்டு வரீங்கல்ல, அது மாமிசம். அங்க இருக்கவங்க கூட மாமிசத்தை கொண்டு வந்து அந்த எருமை வெளியே வந்தோடனே நாங்க இந்த ஊர் ஆளுங்க தான், எங்களை வெளியே விடுங்கன்னு வெளியே வந்துதான் மகிழ்ச்சியை வதம் பண்ணாங்களாம். அதுதான் வெளியே வந்து அழுதால வதம் பண்ணதா சொல்றாங்க. முதல்ல நம்ம பேட்டெல்லாம் அதுதான் பேட்டைக்குள்ளுக்கு அந்த குளிச்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி போறோம். அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு இன்னொரு காரணம் மெடிக்கல் ரீசனாகவும் என்னன்னா உடம்பு ஃப்ரீ ஆகும். நம்ம எங்கேயோ டிராவல் பண்ண வரோம், உடம்பு டைட்டா இருக்கும், காப்ஸுக்கு டைட்டா இருக்கும். இதை உடம்பு நம்ம குச்சி ஆடும்போது என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆகும். உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு நம்மளுக்கு நடக்க தோதா கொஞ்சம் இதா இருக்கும். அங்க இருந்து எருமேலிப்பேட்டை சாஸ்தா, கிரக சாஸ்தா எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம். போனா பேரூர் தோடு முதல்ல சின்ன சின்ன ஜீவராசிக்கும் உணவு கொடுக்கணும். அங்க பொறி விற்பாங்க, அதை வாங்கி அந்த பொரிய கையில கொட்டிக்கணும். பேப்பரை டஸ்ட்பின்ல போட்டணும், இல்ல அங்க எங்கன்னா குப்பை இருந்தா அங்க போட்டணும். இப்ப இருக்க சாமிங்க என்ன பண்ணா அந்த பேப்பரோட பிடிச்சி பேப்பரும் போட்டுரும். அப்படி போடக்கூடாது, ரொம்ப தப்பு. பொரிய மட்டும் கொட்டி அங்க பேரூர் தோடுல போடணும். பேரூர் தாண்டி போயாச்சுன்னா காலை கட்டி. ஐயப்பன் வதம் பண்ணும்போது சிவனும் பார்வதியும் வந்து அங்கதான் வந்து காளையை கட்டினாங்களாம். அதுக்காக தான் அது காளை கட்டின்னு பேர் வந்து. காளை கட்டி அங்க இப்ப சிவன் பார்வதி சிலைலாம் வச்சிருக்காங்க. அதை முடிச்சு போனா அழுதால முக்கிய ஒரு கல் எடுக்கணும். கல் எடுத்து, அதாவது ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ண பிறகு அந்த உருவம் பெருசாயிட்டே இருக்கான். அப்ப சிவன் என்ன சொல்றாரா, ஒரு கல்லை எடுத்து போட்டு அதை மெரி அந்த உருவம் அப்படியே அப்சர்வ் ஆயிடும் அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம கல் எடுத்து அது காலில் போட்டு மெரிக்க கூடாது. கல்லை எடுத்து கல்லிடம் குன்றில் போய் உள்ள வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடணும். அதுதான் முடிச்சுட்டு அங்க ஸ்நானம் பண்ணி கல் எடுப்போம். கல் எடுத்து இப்ப பிரிட்ஜு கட்டிட்டான், அப்பெல்லாம் கழுத்தால தண்ணி பையெல்லாம் எடுத்து மேல வச்சுன்னு போவோம். போயிட்டு தாண்டோடனே கல்லிடம் குன்று முடிச்சுன்னா அதே இறங்கி போனா முக்குழியில இப்ப கோயில், அப்பெல்லாம் கோயில் எல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அம்மன் கோயில் ஏதோ கட்டியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல போனா கரிவலம் தோடு, கரி வளம் தோடு. கரின்னா மலையாளத்துல யானை சுத்துற இடம். கரி வளம் தோடு. தண்ணி குடிக்கிறோம், தண்ணி சில்லுன்னு இருக்கும். அவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோம்ல, அந்த தண்ணியில காலை வச்சு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சில்லுன்னு ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா அந்த உடம்பு வலி கால் வலி எல்லாமே போகும். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா மேலே இறங்கினா கரிமலை உச்சி. அது முடிச்சுட்டு கீழே இறங்கினா பெரியான வட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பழமக்காரங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. என் குருசாமி என்ன பண்ணுவாரு, பம்பா சக்தி பண்ணுவோம். இந்த பின்முடி சொன்னல, பின்முடியில எண்ணெய், பால், அரிசி, சர்க்கரை எல்லாமே எடுத்து வருவோம். கல்யாண சாப்பாடு, வடை, பாயாசம், சாம்பார், ரசம். அந்த இடத்துல அது வந்து தேவாமிர்தமா இருக்கும். அப்பளக்கொடி ஏத்துவாங்க. அப்பளக்கொடி ஏத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல அன்னதானம் நடக்குது, சாப்பிட வரலாம். அப்பளக்கொடி ஏத்திட்டு சாப்பாடு வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவோம். அப்புறம் நாங்களும் சாப்பிடுவோம். அந்த எங்க குருசாமி சமைக்கும் போது இங்க பஜன்ஸ் நடக்கும். பம்பா விளக்குன்ட்டு மாரிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அது காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மூங்கில்லாம் உடச்சி எடுத்துன்னு வருவார். மூங்கில்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு இது மாதிரி முக்கோணம் மாதிரி கட்டி அங்கங்க கேண்டில், பலூன் எல்லாம் கட்டுவோம். கீழே வாட்டர் பாட்டில், பலூனு, தண்ணியில மிதக்கணுமே, அதனால பலூன் எல்லாம் கட்டி அங்கங்க மெழுகுவர்த்திகள் மேல ஒரு கொட்டாங்க வச்சு வைப்போம். கொட்டாங்க வச்சு இவ்வளவு பெரிய கற்பூரம். பம்பா இதெல்லாம் முடிச்ச பிறகு பம்பா சக்தி எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி ஓரமா வச்சுட்டு அந்த விளக்குல ஒரு போட்டோ வச்சு பஜன்ஸ் பண்ணுவோம். நம்ம சமைக்கிற வரைக்கும் பஜன்ஸ் பண்ணி முடிப்போம். எல்லாம் முடிச்சுட்டு தீவாட்டனை காட்டி அந்த பம்பா விளக்க 4 பேர் அழகா டான்ஸ் ஆடிக்கினே போவோம். மோளங்கள் எல்லாம் வச்சுன்னு சாமி சரணம் சொல்லுன்னு டான்ஸ் ஆடிக்கின்னு போயிட்டு பம்பையில போயிட்டு அதை இறக்கி அப்படியே நகர்த்துவோம். தண்ணியில அப்படியே விட்டோம். அந்த பம்பா விளக்கு அந்த நைட்ல பார்த்தா இன்னும் அருமையா இருக்கும். என்னன்னா அந்த எல்லா இடத்துலயும் மெழுகுவர்த்தி, மேல ஒரு ஜோதி, அப்படியே சூப்பரா தண்ணி அப்படியே மெழுந்துக்கினே போவோம்.
அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் என்ட்ரி போடுறது, ஏப்பா நான் சபரிமலைக்கு வந்துட்டேன், ஒரு தேங்காய் உடைக்கிறோம், லைட்டா விநாயகர் பாக்குறோம், அதுக்கப்புறம் பந்தல ராஜா அங்க இருக்கும், நம்மளால முடிஞ்ச காணிக்கை அங்க கொடுத்துட்டு அப்படியே ஏறுறோம். அப்பாச்சி மேடு, அப்பாச்சி போனா உண்டை வழிபாடு, மாவு விற்பாங்க. என்னன்னா அதை வாங்கி இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 போடுறோம். ஒரு சின்ன எறும்பு கூட உணவு கொடுக்குறோமா. அது முடிச்சுட்டு இப்படி போனா சபரி பீடம், சபரிக்கு மோட்சம் அளித்த இடம் நடப்பந்தல். நடப்பந்தல் போனோம்னா பெரிய ஐயப்பன் சிலை இருக்கும் எதிர்க்க பாத்தீங்கன்னா. அதுல இருந்து முன்னால பாத்தீங்கன்னா லெப்ட் இரும்பு படிக்கட்டு இருக்கும், நார்மல் படிக்கட்டு இருக்கும், அதுவும் 18 தான் இருக்கும். 18 அந்த படிக்கட்டை இந்த படிக்க மட்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேல போனீங்கன்னா தங்கத்தால இருக்கிறது தான் 18 படி. மேல 18 படிக்கு மேல கொடிமரம் இருக்கும். ஓகேவா? பெரிய கருப்பு சிறிய கருப்புன்னு 2 பேர் இருப்பாங்க, காவல் தெய்வம் 18 படிக்கு. அதை தாண்டி மேல ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கொடிமரம். சாமியை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு மணி இருக்கும். அந்த மணியோட வரலாறு பெருசு. அதாவது அந்த காலத்துல என்னன்னா கொஞ்சம் ஒரு சிலை வந்து சேதமாச்சு, அந்த சிலையை ஒன்றும் பண்ணாம மணியா செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அங்க கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷனை இங்கேயும் சொல்லலாம், அந்த மணிக்கிட்டையும் சொல்லலாம். அதை முடிச்சுட்டு ஏறி சுத்தி வந்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டியவர் உட்காந்துருக்காரு சஸ்தா. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அங்க சொல்லலாம். போயிட்டு அந்த இடத்துல இல்ல, நான் ஐயப்பனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் பிளாங்கா ஒண்ணுமே கேட்கல, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். எனக்கு அங்கதான் நான் நிறைய கோரிக்கையோட போவேன், ஆனா அவரை பார்த்த உடனே அங்க மயங்கிடுவேன், எனக்கு எதுவுமே கேட்க தோணாது. தப்பு கிடையாது. அந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப இந்த இடமும் இதுவும் சாமியோட பூங்காவனம் தான். இங்க நீங்க என்ன சொன்னாலும் அங்க அவருக்கு கேட்குமா. இதெல்லாம் புண்ணிய பூங்காவனம். அதனாலதான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண, முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த நம்ம இடம், இது நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும். நல்லதை மட்டுமே நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இதை மட்டுமே நினைச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா இருக்கும். புல்மேட்டு பாதை வழியாக செல்ல இருக்கிறோம். இது பாருங்க, மக்கள் எல்லாம் கூட்டமா வெயிட் பண்றாங்க. எல்லாரும் திறந்த உடனே நாம் புல்மேட்டு பாதையில் பயணம் செய்வோம். உங்களுடன் தொடர்பில் இருக்கும் பாகுபலி. சாமி சரணம். நம்ம ஒரு சாமி சொன்ன மாதிரி நம்ம இப்போ புல்மேட்டு பாதையில் இருக்கோம். அந்த கேட்டு திறந்து விட போகிறாங்க. நாங்களாம் லைனில் நின்றுட்டுருக்கோம்.
இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து புல்மேடு. ஆக்சுவலாக இந்த புல்மேடுன்ற வார்த்தை வந்து புலிமேடு அப்படின்ற வார்த்தையிலேருந்து மருவி வந்திருக்கு. இந்த புல்மேடு வந்து சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சத்திரத்துலேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஏறி இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு ½ அன் ஹவர் ஒரு ஃப்ளாட் பெட்டு ஸ்ட்ரெச் இருக்குது. அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சுவாமிங்களாம் நடக்கிறாங்க. அந்த அரை மணி நேரம் ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறமா உச்சி வந்துடும். அந்த உச்சியிலேருந்து நம்ம வெறும் இறக்கம் தான். இந்த ஏத்தம் இறக்கம் ரெண்டும் சேர்த்து சன்னிதானத்தோட 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டரோட பயணத்தை முடித்தோன்னா ஐயப்பனோட சன்னிதானத்தை அடைஞ்சிடலாம். சரணம் ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா. புல்லுமேடு பாதையில் ஒரு பெரிய ஏற்றம் ஏறிட்டு இப்போ சமத்தரையில் நடந்துட்டுருக்கோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். நாங்கள் புல்லுமேடு வழியாக ஏறி வந்தோம் காலையில் 8 o'clock. இப்போ 11 o'clock ஆகுது. 3 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நடந்து. இப்போது புல்லுமேட்டில் இருக்கிற செக் போஸ்ட் halfway. இங்கே வந்து எல்லோரும் எங்கள் குரூப்பில் வந்த எல்லோரும், ஃபார் எக்ஸாம்பிள் 50 members வந்திருக்காங்கன்னா அந்த 50 பேரும் வந்தால் தான் ஃபர்தராக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 members 10 members கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டோம். அடுத்த பேட்ச் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. 12:45 ஆரம்பித்தோம். 5 kilometers தான் ட்ராவல் பண்ணணும். அதாவது புல்லுமேடோட பாதி தூரத்துலேருந்து வந்து
8 o'clock ஆரம்பித்து 11 o'clock பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம் 3 hours. பட் இப்போது இங்கே வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 hours, எக்ஸாக்ட்லி 5 hours ஆயிருக்கு. இந்த ரூட் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான பாதை இல்லை. நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் ஒரு கடை கூட இல்லை, தண்ணி கூட இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்க, லேடிஸ் அவங்கெல்லாம் வந்தால் யூ பெட்டர் அவாய்ட் திஸ் ரூட். சின்ன பாதையோ பெரிய பாதையோ சூஸ் பண்ணுங்கள். அந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் அதை வந்து பராமரிக்காமல் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதனால சன்னிதானம் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பேட்சாக தான் விடுறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பேட்சாக தான் விடுறாங்க. உங்களோட பேட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு குமுளி சத்திரம் புல்லுமேடில் ஆரம்பித்து அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்கள்கிட்ட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நம்பரை இங்கே காமிச்சா தான் உங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க பேட்சாக. இதுக்கப்புறமா போய் சாமி பார்க்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. சுவாமி சரணம்.
தலையில தான் சில பேர் வச்சுட்டு போறாங்க, சில பேர் கையிலயும் வச்சுட்டு போறாங்க. அது எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும், எதுக்கு தலையில தூக்குறாங்க, சில பேர் கையில தூக்குறாங்க. சரணம் ஐயப்பா. ரைட்டு. அடுத்த கேள்வி உன் கேள்வி. ஐயப்பாவுக்கு வந்து ஐயப்பன் கோயில் விரதம் 48 நாள் விரதம் இருக்கு. சாய் பஜனை சாய்ராமுக்கு விரதம் இருக்காங்க, முருகருக்கு விரதம் இருக்காங்க, வேல்முருகத்து இருக்காங்க. எல்லாமே 40 நாள் கணக்கு இல்ல மாறுபடும் விரதம். நமக்கு 48 நாள் சொல்றாங்க, நமக்கு சில பேர் முன்ன பின்ன வருவோம். ஆனா ஒவ்வொருத்தரும் விரதம் இருக்காங்க. அதெல்லாம் 48 நாள் தானா இல்லைன்னா கம்மியா கூட மாறும். அதுக்கும் குரு வழிபாடு உண்டா? சரணம் ஐயப்பா. ரைட்டு. உன்னோட கேள்வி. அடுத்த கேள்வி. சன்னிதானத்துல ஏன் தேங்காய் உடைக்க மாட்டேன்றாங்க? சரணம் ஐயப்பா. ரைட்டு. அடுத்தது உன்னோட கேள்வி. இல்ல கேளு சாமி, நீ கேட்டீங்கன்னா நான் அதுக்கு உண்டான பதில் நான் சொல்லுவேன். கோவில்ல இருக்கிற புண்ணிய ஆத்மாக்களோட துகள்கள், அந்த எனர்ஜி இருக்கு, அதை நீங்க கொண்டு போற அந்த எனர்ஜி உங்க வீட்டுக்கு இறக்கி விடுங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் போயிட்டு வந்த கதையை சொல்லுங்க, வீட்டுல இருக்கவங்களோட பேசுங்க, ஐயப்பனை பார்த்ததை சொல்லுங்க, நீங்க வேண்டினதை சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு எப்பவும் போல ஐயப்பன் படத்தாண்ட பூ போட்டு நெய்வேத்தியம் வச்சு, நெய்வேத்தியம் வந்து ஒரு அரிசி கொடுத்துருப்போம், ஒரு கவர்ல கொடுத்துருப்போம். அந்த அரிசியை கொண்டு போய் கொஞ்சம் அரிசி எடுத்து உங்களோட அரிசி டப்பால போட்டுக்கோங்க. என்னைக்கும் அன்னத்துக்கு குறைவில்லாம இருக்கும். ஐயப்பன் பார்த்துப்பார். சரணமையப்பா. நல்லபடியாக நாங்கள் சபரிமலை போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக திரும்பி வந்துட்டோம். சுவாமியே சரணமையப்பா. நாங்க ஒரு வழியா இந்த சபரிமலை பயணத்தை சிறப்பா முடிச்சிட்டோம். எங்க குருசாமிக்கு, சரவணன் குருசாமி எல்லாரோட அருளாலையும் ஐயப்ப தரிசனம் நல்லபடியா பார்த்தோம். எருமேலி பேட்டை துள்ளிட்டு புல்லுமேடு வழியா போய் சன்னிதானத்தை அடைஞ்சு, சன்னிதானத்துல கொஞ்ச நேரம் கியூல நின்று சாமிய நல்ல திவ்ய தரிசனம் பார்த்துட்டு, அப்புறமா ஒரு ரூம்ல கெட்ட பிரிச்சு நெய் அபிஷேகத்துக்கு அமைச்சு அந்த நெய்யை எடுத்துட்டு வந்து வீட்டுல எடுத்துட்டு வந்து சாமியும் கும்பிட்டுட்டோம். நல்லபடியா இந்த பயணத்தை முடிச்சிட்டோம். சுவாமியே சரணமையப்பா.